எதுக்கு அப்படி ரகசியமா ஓடி போய் கல்யாணம் பண்ணணும்? கைலாஸ் குடும்பம் தான் ரொம்ப கௌரவமான குடும்பமாச்சு. எல்லாரையும் கூப்பிட்டு பண்ண வேண்டியதானே, ஊரை கூட்டி பண்ண வேண்டியதானே உங்க கல்யாணத்தை. இப்ப சொல்றேன், இவ்ளோ நடிக்கிறீங்க, அழுது ஆர்ப்பாட்டம் பண்றீங்கல்ல, உண்மையாவே அழுவீங்க. உங்க அண்ணன் கம்பி எண்ணுமா அதை நான் பாக்குறேன். பானு, உன் புருஷனோட வந்தா இந்த வீட்டுக்குள்ள வா, இல்ல வராதுன்னு சொன்னல. நீ என்னமோ பெருசா முடிவு எடுக்கலான்ட்டு போன. எங்க உன் புருஷன் வந்துட்டானா? இங்க பாருங்க, இத பார், நீ சொன்னதுனாலதான் வளர்மதி இந்த முடிவை எடுத்திருக்கா. ஆனா நீ கடைசி நேரத்துல அவ கழுத்துல கத்திய வைக்கிறியே. நான் சொன்னதுனால வளர்மதி இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கா, இல்லனா பாவம் அவளுக்கு எதுவுமே தெரியாது. இந்த வளர்மதி யார் சொல்லி இந்த வீட்டுக்கு வந்தா? சொல்லுங்க. அவளுக்கு என் வீடு எப்படி தெரியும்? தானாவே வந்துட்டாளா அவங்க? யார் சொல்லி வந்தா சொல்லுங்க. மீனாட்சி தான் இந்த யோசனையை சொன்னது. எனக்கு சரின்னு பட்டுது, அதனாலதான் வளர்மதி இங்க வந்திருந்தா. அதுக்கு பேரு யோசனை சொல்றது இல்ல, பிளான் பண்ணி டிராமா பண்ண. அன்னைக்கு வந்தாலே ஒரு வார்த்தை சொல்லல, நீங்க தான் அனுப்பிங்கன்னு. ஏன்னா நீங்க அப்படி சொல்லிருப்பீங்க. சொல்ல வேண்டாம், அவகிட்ட இருந்து சம்மதம் மட்டும் வாங்கிட்டு வா, அடுத்த நாள் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கன்னு அப்படின்னு சொல்லிருப்பீங்க. வந்து சம்மதம் வாங்கிட்டு ஓடிட்டா. எவ்வளவு பிளான் பண்ணிருக்கீங்க. சரி நான் கேக்குறேன், நான் தான் ஒத்துக்கிட்டேன்ல கல்யாணத்துக்கு, எதுக்கு அப்படி ரகசியமா ஓடி போய் கல்யாணம் பண்ணணும்? கைலாஸ் குடும்பம் தான் ரொம்ப கௌரவமான குடும்பமாச்சு. எல்லாரையும் கூப்பிட்டு பண்ண வேண்டியதானே, ஊரை கூட்டி பண்ண வேண்டியதானே உங்க கல்யாணத்தை. ஐயோ, அவங்க அத்தை வீட்டுல ஒரு பிரச்சனை, அதனாலதான் எங்களுக்கும் தெரியாம அவங்க கல்யாணம் பண்ணிட்டு வந்து நின்னா. சீச்சி, பொய் மேல பொய் சொல்லி உங்களை நீங்களே அசிங்கப்படுத்திக்காதீங்க. மனசாட்சியை தொட்டு உண்மையை சொல்லுங்க. அவங்க அத்தை மட்டும் தான் பிரச்சனையா? நான் சொல்லவா உண்மைய? கோர்ட்ல இந்த விஷயம் தெரிஞ்சுட்டா உங்களுக்கு பிரச்சனை. உங்க பையன் ஜெயிலுக்கு போயிருவான். அதனாலதான் இவ்வளவு கேவலமா ரகசியமா கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க. இங்க பாருங்க, நான் உங்க மேல எல்லாம் எவ்வளவு நல்ல அபிப்பிராயம், உங்க மேல எவ்வளவு மரியாதையும் அன்பும் வச்சிருந்தேன். கடைசியில நீங்களும் இந்த கேவலமான விஷயத்துக்காக ஃப்ராட் தனம் பண்ணி கேவலமா நடந்துப்பீங்க நான் கொஞ்சம் கூட நினைச்சுப்பாங்க. இங்க பாருங்க, எங்க அம்மாவை பத்தி ஒரு வார்த்தை கூட தப்பா பேசாது. உங்களுக்கு எந்த தகுதியும் கிடையாது. அப்படியே உனக்கெல்லாம் என்னை பத்தி பேச என்ன தகுதி இருக்குன்னு நீ பேசிட்டு இருக்க? கல்யாணம் பண்ணீங்க, சாமி கும்பிட்டீங்க, கும்மி அடிச்சீங்க, சந்தோஷமா இருந்தீங்கல்ல. இப்ப எதுக்கு இங்க வந்து தேவையில்லாம ஒன்னாலதான் எல்லாம் கையெடுத்து கும்பிட்டு எதுக்கு அழுது டிராமா பண்றீங்க? இப்ப சொல்றேன், இவ்வளவு நடிக்கிறீங்க, அழுது ஆர்ப்பாட்டம் பண்றீங்கல்ல, உண்மையாவே அழுவீங்க. உங்க அண்ணன் கம்பி எண்ணுமா அதை நான் பாக்குறேன். பானு, இது வரைக்கும் நான் உன்னை பத்தி என்னென்னமோ நினைச்சுக்கிட்டு இருந்தேன். 1000 பேர் உன்னை குறை சொன்னாலும் நான் விட்டு கொடுக்காம பேசிட்டு இருந்தேன். ஆனா இப்ப அதெல்லாம் சுக்கு நூறா உடைஞ்சு போச்சு. என் பையன் ஏன் உன் கூட வாழ மாட்டேன்னு சொன்னான்னு இப்பதான் எனக்கு புரியுது. நீ நல்ல மனைவியா இருப்பியா, நல்ல மருமகளா இருப்பியான்னு நான் யோசிச்சு பார்த்திருக்கேன். ஆனா நீ ஒரு மனுஷியாவே இல்லைன்னு இப்பதான் எனக்கு புரியுது. என் புள்ள ஜெயிலுக்கு போயிடுவானா? இத பார், நான் கும்பிடுற சாமி என்ன கைவிடாது, என்னுடைய விரதம் என்ன தவிக்க விடாது. நான் பாத்துக்கிறேன். நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் என் பிள்ளைங்களுக்கு எதுவுமே நடக்காது. என்னம்மா எப்ப பார்த்தாலும் வரீங்க, ஏதாவது ஒரு பிரச்சனை பேசுறீங்க, என் பொண்ணை டென்ஷன் ஆகிட்டு போயிட்டே இருக்கீங்க. இப்ப என் வீட்டுக்கார் வேற வீட்டுல இல்ல, வந்து ஏதாவது பேசி ரொம்ப விலைக்கு வாங்காதீங்க. முதல்ல வெளில போங்க. அத்தை, இப்ப எங்க அம்மா என்ன தப்பா பேசிட்டாங்க? நீங்க போய் அவங்க பேசிட்டு இருக்கீங்க. முதல்ல உங்க பொண்ணுக்கு எங்க அம்மா கிட்ட எப்படி மரியாதையா பேசணும்னு சொல்லி கொடுங்க. இங்க பாருங்க, உங்ககிட்ட எனக்கு எந்த பேச்சுவார்த்தையும் கிடையாது. என் புருஷன் வந்த பிறகு நான் ஒரேடியா முடிவு எடுத்துக்கிறேன். புருஷன் வந்த உடனே முடிவு எடுத்து கிச்சிருவீங்களா? சரி போ, உன் புருஷனோட வா, அப்ப பாத்துக்கலாம். உன் புருஷன் இல்லாத வரைக்கும் இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது. போ, முடிவு எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டல, போ. நான் எடுக்கிறேன்டி முடிவு, போ. மா, வாங்கம்மா போலாம். சுத்தமா ஈவி இறக்கமே இல்லாதவங்க கிட்ட நமக்கு என்னமா பேச்சு? வாங்கம்மா போலாம், வாங்கம்மா.
ஏமா நீங்க சொல்லியும் பானு கேட்கலையா? சரிம்மா, முடிவா அவ என்னதான் சொல்றா? இல்ல மீனாட்சி, இதுக்கு பெரிய சண்டையே நடந்துச்சு. ரொம்ப அதிகமா பேசிட்டா. எனக்கு சுத்தமா பொறுமையே இழந்துருச்சு. மாத்தி மாத்தி எழுத்து பேசிட்டு இருக்கா. அவ என்ன முழுக்க சண்முகத்தை பழி வாங்கணும்னு தான் இருக்கு. அதுல இருந்து பின்வாங்க மாட்டான்னு நினைக்கிறேன். அம்மா, என்னம்மா சொன்னாவ? உங்களை தப்பா சொன்னலா? சொல்லுங்கம்மா. டேய் சண்முகம், எதுக்கு அடுத்தாலும் ஏன்டா அப்படி கோவப்பட்டுட்டு இருக்க? பானு கோபம் அதிகமாகிறதுக்கு நீ தாண்டா ஒரு காரணம். அவங்க அப்பாவை ரோட்ல வச்சு அடிச்சு வாக்குவாதம் பண்ணிருக்க. நீ தனிச்சு போயிருந்தா பல விஷயத்தை தடுத்திருக்கலாம்டா. இப்ப அவ திட்டவட்டமா முடியாதுன்னு சொல்லிட்டா. உன் மேல இருக்கிற கோவத்துல உமாவை ரொம்ப திட்டாடா. கிட்டத்தட்ட அவளை வீட்டை விட்டு அனுப்பிட்டா. அம்மா, என்னம்மா சொல்றீங்க? உமாவை வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதுக்கு அவ யாரு? என்ன நினைச்சிட்டு இருக்கா அவ? இப்பவே நான் என்னன்னு கேட்டுட்டு வரேன். ஐயோ அண்ணே. தம்பி பாருங்க. இருண்ண, அந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க வச்சதுதானே சட்டம். என் மாமனார் மாமியார் எல்லாருமே அவங்க பக்கம்தான். நீங்க அங்க போய் என்ன சண்டை போட்டாலும் சரி, செவுத்தடிச்ச பந்து மாதிரி திரும்ப அது நம்ம பக்கம் தானே வரும். அதனால அவங்க வீட்டை விட்டு போக சொன்னதும் நானே அம்மாவோட கிளம்பி வந்துட்டேன். என் புருஷன் வரும்போது போனாதான் சரியா இருக்கும். அதுதான் நல்லதும் கூட. சரி, இந்த விஷயத்தை அப்படியே விடுங்க. நீங்க முதல்ல வளர்மதி அண்ணி சம்பந்தப்பட்ட பிரச்சனையை பத்தி யோசிங்க. ஏமா, அன்னைக்கு வளர்மதி அவங்க வீட்ல போய் பேசினப்போ பானுமதி சரின்னு தானம்மா சொன்னா? எந்த தடங்களும் வராதுன்னு கண்டிப்பா சொன்னா இல்லையா? ஏன் வளர்மதி, அப்படிதானே? ஆமாங்க்கா, என்கிட்ட ரொம்ப நல்ல மாதிரியா தான் பேசினாங்க. நிச்சயமா என் வாழ்க்கைக்கு எந்த தடையும் பண்ண மாட்டேன்னு உறுதியா சொல்லி சமாதானம் பண்ணி தாங்க அனுப்பினாங்க. மீனாட்சி, அதெல்லாம் சரிதான். ஆனா நடந்த விஷயத்தை பத்தி ரொம்ப கோபமா பேசினா. வளர்மதி நாம தான் அனுப்பி வச்சு நாடகம் ஆடணும். அதனால்தான் அவ வீட்டுக்கு வந்து பேசினா. அடுத்த நாள் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அப்படி இப்படின்னு சொல்லி சண்டை போட்டிருக்கா. வளர்மதி அவங்க வீட்டுக்கு போயிருந்தப்போ உங்க பக்கத்து நியாயத்துக்கு நீங்க தான் போராடணும்னு சொல்லி வளர்மதி சொன்னதா சொல்லிட்டு இருக்கா. திருப்பி திருப்பி அதையே சொல்லி காட்டிட்டு இருக்கா. வளர்மதி, நீ பானு வீட்டுக்கு போய் என்ன உளறி கொட்டின? ஐயோ இல்லைங்க, நான் அவங்க பக்கத்தில் உள்ள நியாயத்தை எடுத்து சொல்லட்டும்னு நினைச்சேன். அதான். இங்க பாரு, பானுமதிக்கு நல்லதுன்னு நினைச்சா நமக்கு நல்லது நடக்காது. இப்ப பானு கோர்ட்டு கேஸ்னு போனா நான் ஜெயிலுக்கு தான் போகணும். என்ன தம்பி, எதுக்கு இப்ப வளர்மதி கிட்ட கோவப்பட்டு பேசிட்டு இருக்கீங்க? ஏங்க, பானுமதிய பத்தி தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்க? அவளை பொறுத்த வரைக்கும் இந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே அவளுக்கு நிரந்தர எதிரிதான். அதனால அவ இந்த மாதிரி பண்றதெல்லாம் சகஜம் தானே? என்ன, உமா வாழ்க்கை பாழாயிடுமோ தான் கொஞ்சம் பயமா இருக்கு. இத பாரு உமா, உன் புருஷன் இங்க வந்ததுக்கு அப்புறம் அவர்கிட்ட எல்லாத்தையுமே தெளிவா புரிய வைக்கணும். உன்னோட நிலைமை என்னன்னு அவர் சரியா புரிஞ்சுக்கணும். அண்ணி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவருக்கு எல்லாமே தெரியும். டெய்லியும் போன்ல நான் பேசிட்டு தானே இருக்கேன். என்ன பத்தி நீங்க கவலைப்படாதீங்க அண்ணி. மீனாட்சி, சண்முக விஷயமா வக்கீல பார்த்து பேசியே ஆகணும். இல்லனா நாளைக்கு பெரிய சட்ட சிக்கல் ஆயிடும். என்ன சிக்கல் வந்தாலும் சமாளிச்சுதானே ஆகணும். கல்யாணம் பண்ணி பொண்டாட்டின்னு ஆயாச்சுல்ல. இந்த கல்யாணம் ஒன்றும் எல்லாருக்கும் தெரிஞ்சு நடக்கலையே. அதையே நம்ம தற்காலிகமா மறைக்க கூடாது. ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி அவதான் என் பொண்டாட்டின்னு சொல்ல இஷ்டம் இல்லாம கஷ்டப்பட்டேன். இப்போ இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணி இவதான் என் பொண்டாட்டின்னு வெளியில சொல்ல முடியாத நிலைமையில இருக்கேன். என்ன மாதிரி பாவப்பட்டவன் வேற யாருமே இருக்க முடியாது. வேணாம். என்ன ஆகுமோ நினைக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நரகமாத்தான் இருக்கு.
சண்முகம், ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்க பானு. அடுத்த கோர்ட் ஹியரிங் வரும்போது நம்ம எல்லா விஷயத்துக்கும் தயாரா இருக்கணும். என்ன யோசிக்கிற பானு? ஆனா இந்த கேஸ இந்த லாயர் எந்த ஆங்கிள் இருந்து ஸ்ட்ராங்கா ப்ரொசீட் பண்ண போறாங்கன்னு தெரியலையே. பானு, அத பத்தி நீ கொஞ்சம் கூட யோசிக்காத. நம்ம லாயரை நீயும் பார்த்து பேசியிருக்க, நானும் பார்த்து பேசியிருக்கேன். ஆனா ஒரு விஷயம் தான் எனக்கு புரிய மாட்டேங்குது. எந்த தைரியத்துல டைவர்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ரெண்டாவது ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்திருப்பான். நாம எதுவும் பண்ண மாட்டோம், அப்படியே நம்ம கோர்ட்ல ஆர்கியூ பண்ணாலும் அன்னைக்கு எப்படி பத்திரிக்கை அடிச்சு நம்ம எல்லாரும் முட்டாள் ஆக்கினாங்களோ அதே மாதிரி இப்ப முட்டாளாக பிளான் போடுறாங்க. நீங்க சொல்றதும் கரெக்ட் தான்ப்பா. அவங்க கண்டிப்பா ஸ்ட்ராங்கா ஏதாவது ஒரு பாயிண்ட் வச்சிருப்பாங்க. அன்னைக்கு கோர்ட்ல அந்த போட்டோவை காமிக்கும் போதே எனக்கு புரிஞ்சிருச்சு அவங்க ஜெயிக்கணுங்கிறதுக்காக அவங்க எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போவாங்கன்னு. நாமளும் இந்த விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். நீ வேறம்மா, அன்னைக்கு கோர்ட் ஹால் வாசல்ல அவங்க வக்கீல் வச்சு பேச சொல்லி சமாதானம் செய்ய பார்த்தா நான் இறங்கி வரல. அதுக்கப்புறம் தான் அவனுக்குள்ள இருந்த காட்டு மண்ணு வெளியில வந்துருச்சு. என் சட்டையை பிடிச்சி உழுக்க ஆரம்பிச்சுட்டான். மனுஷனா அவன் அது வரைக்கும் நிதானமா பேசிருந்தா அவன் வக்கீல் திடீர்னு அவனுக்கு எப்படி கல்யாணம் ஆயிடுச்சு ப்ரூவ் பண்ணுன்னு கேக்குறாரு. லாஜிக்கலா கேக்குறதா நினைப்பாமா அந்த ஆளுக்கு. ஏன் நேரா அந்த ஆளோட வீட்டுக்குள்ள போய் யார் இந்த பொண்ணுன்னு கேட்டா என் பொண்டாட்டியே இல்ல, எனக்கும் அந்த பொண்ணுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு சொல்லிடுவானாமா அந்த சண்முகம். அட நீ வேறம்மா, சண்முகன் ஒரு ஆளு காஞ்சிபுரத்தில் இல்லன்னு கூட சொல்லுவாங்க. அவனை பத்தி தெரியாத உனக்கு? இல்லாத ஒரு போட்டோ உருவாக்கி எல்லாரும் முன்னாடி கோர்ட்ல நம்ப வச்ச அவனுங்க உலகத்தை நம்பரும் ஃப்ராடுங்க. நாம கொஞ்சம் தயங்கி இறக்கம் கட்டின போச்சு, அவ்வளவுதான். நாம தான் ஏமாந்தங்களும் ஆயிடுவோம். என்னங்க, நம்ம பொண்ணோட வாழ்க்கை எந்த விதத்துலையும் பாதிச்சிடக்கூடாதுங்க. ஏற்கனவே ஒரு கசப்பான சம்பவத்தினால இவ கல்யாணம் ஆகி வெளியில வேற வந்துட்டா. இன்னும் நம்ம மேல மேல சிக்கலை உண்டாக்கிட்டே இருக்க கூடாதுங்க. அதுக்கு என்ன பண்ண சொல்ற? அவங்க ஏற்கனவே பானுமதி கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கதை கட்டுவாங்க. ஆனா அவனுங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு கூத்தடிப்பாங்க. அதையெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு கை கட்டி வேடிக்கை பார்க்க சொல்றியா? நில்லு. அன்னைக்கு நான் உன்கிட்ட என்ன சொல்லி அனுப்புனேன்? உன் புருஷனோட வந்தா இந்த வீட்டுக்குள்ள வா, இல்ல வராதுன்னு சொன்னேன்ல. நீ என்னமோ பெருசா முடிவெடுக்கலான்ட்டு போன. எங்க உன் புருஷன் வந்துட்டானா? இங்க பாருங்க, உங்க இஷ்டத்துக்கு பேச வேண்டாம். உங்களுக்கு இந்த வீட்ல எந்த அளவுக்கு உரிமை இருக்கோ அதே அளவு உரிமை என் புருஷனுக்கும் இருக்கு. சரி, நீங்க சொன்னீங்க இந்த வீட்டுக்கு நீங்க தான் வாடகை கொடுக்குறீங்கன்னு. வேணா இனிமேல் நாங்களும் ஷேர் பண்ணிக்கிறோம். இதுக்கு முன்னாடி நீங்க கொடுத்ததுக்கெல்லாம் கூட எங்க ஷேர் நாங்க செட்டில் பண்ணிடுறோம். ஆமா, எங்களுக்கு கொடுக்க வேண்டிய காசெல்லாம் கொடுத்து கிழிச்சிட்டீங்க. இப்ப வாடகை வேற ஷேர் பண்றதுக்கு சும்மா வாய் தான், வேற ஒன்றும் கிடையாது. ஆமா, நான் இல்லாத நேரத்துல எங்க அம்மா கிட்ட ஓவரா பேசுறியா? எங்க அப்பாவை மரியாதை இல்லாம வேற பேசுறியா? ஆனா ஒன்னு சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்லை. எங்க வீட்டுல பிறந்தா பத்தியா ஒருத்தன், அவனை சொல்லணும். இனி எங்க வேணாலும் போய் ஊரு சுத்திட்டு வாமான்னு தண்ணி தெளிச்சு விட்டுருக்கான்ல, அந்த திமிரு தான் இப்படி பேசுற. இங்க பாருங்க, நீங்க ரொம்ப பேசுறீங்க. என்ன இந்த வீட்டுல கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க, அதனால நான் வரேன் போறேன். உங்களோட சண்டை போடலாம் எனக்கு நேரம் கிடையாது. எனக்கு நிறைய வேலைகள் இருக்கு. இதுக்கு மேலேயும் நீங்க எல்லாரும் சேர்ந்து பிரச்சனை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, நான் இந்த வீட்டுக்கு வர வேணாம்னு நினைச்சீங்கன்னா சொல்லிடுங்க, நான் ஒரேடியா போயிடுறேன். ஒரேடியா போயிடுறியா? அன்னைக்கு அப்படித்தானே சொல்லிட்டு கிளம்புன. இப்ப எதுக்கு திரும்ப வந்த? என்ன டிராமா போடுறியா? பானு,
நீ கொஞ்சம் பொறுமையா இருமா. இந்த பாரு உமா, உன்னை இந்த வீட்டுக்கு யாரும் வர வேண்டாம் போக வேண்டாம் நாங்க சொல்லவே இல்லை. ஆனா நீ இங்க இருக்கிறவங்க எல்லாரும் கொடுமைக்காரங்க மாதிரி என் பிள்ளைகிட்ட சொல்லி வச்சிருக்க. அதனால எங்க மேலாம் உனக்கு வெறுப்பு அதிகமாயிடுச்சு. ஒரு போன் கூட பண்ணி பேச மாட்டேங்கிறான் தெரியுமா? இதெல்லாம் சரியா இல்ல உமா. பிறந்ததுல இருந்து என் பிள்ளைய நான் பாத்துக்கிட்டு தானே இருக்கேன். இப்ப அடியோட மாறி இருக்கானா என்ன காரணம்? நீ தான் காரணம். தனியா சமைச்சுக்கிறேங்கிறது, தனியா நிர்வாகம் பண்ணிக்கிறேங்கிறது, இதெல்லாம் எதுவுமே சரியா இல்ல உமா. நீ என்னமோ எப்படியோலாம் இருப்பேன்னு நினைச்சு இந்த வீட்டுக்கு மருமகளா கூட்டிட்டு வந்த. ஆனா நான் நினைச்ச மாதிரி துளி கூட நீ இல்ல. இந்த பார், இந்த வீட்டுல நீ சுதந்திரமா சந்தோஷமா இருக்கலாம். நாங்க எதுலையுமே தலையிட மாட்டோம். உனக்கு வேற என்ன பிரச்சனைன்னு சொல்லு, நாங்கெல்லாம் என்னன்னு பேசி சரி பண்ணி வைக்கிறோம். சொல்லு, ஏதாவது பிரச்சனை இருக்கா? நீ தான் எஃப்எம்ல கத்துற மாதிரி நீ பாட்டு கத்திக்கிட்டே இருக்க. அவ ஒன்னுத்தையும் காதுல வாங்கிக்காம போயிட்டா பாரு. அவ ஒன்னும் சும்மா எல்லாம் இந்த வீட்டுக்கு வர மாட்டான். எதுக்கோ வந்திருக்கா, ஆனா எதுக்குன்னு தான் தெரியல. என்ன நினைச்சிட்டு இருக்கானே அவன்? இதுக்கு பேர் தான் வளர்த்த கடை மாறல பாயிருதா? அவனுக்கா தோணி இருக்காதுன்னு இது. அவனை சுத்தி இருக்காங்க பாருங்க, அவங்க எல்லாம் பண்றது அது. அவனை நமக்கு எதிராக தூண்டி விட்டு மொத்தமா பிரிக்க பாக்குறாங்க. சண்முகம், அந்த சம்பவத்தை பத்தி பேசி எதுவுமே இல்லை. அதை பத்தி பேசிட்டே இருந்தோம்னா இன்னும் பிரச்சனை பெருசாதான் ஆகும். என்ன இவ்வளவு தூரம் விஷயம் நடந்திருக்கு, நீங்க அமைதியாவே இருந்திருக்கீங்க. என்ன என்கிட்ட சொல்ல வேண்டியது தானே? அண்ணே, நமக்கு சப்ளை பண்றவங்களுக்கு நம்ம வருஷ கணக்குல ஆர்டர் கொடுத்துட்டு இருக்கோம். அவங்க கிட்ட போய் பேசுறதுக்கு இவன் யாரு? எந்த தைரியத்துல பேசியிருப்பான்? நீங்க என்கிட்ட சொல்லாம விட்டுட்டீங்க. எப்படி இருந்தாலும் ஒரு நாள் உண்மை வெளியே தானே வந்திருக்கும். சண்முகம், நீ முதல்ல இப்படி டென்ஷன் ஆகிறத நிறுத்து. அன்னைக்கு நம்ம வீட்டு படையலுக்கு வந்திருந்தப்போ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அவனுக்கும் உனக்கும் சுத்தமா ஒத்தே வரல. நீ ஒண்ணு சொல்ல, அவன் ஒண்ணு சொல்ல, ரெண்டு பேரும் முன் கோபிங்க. வியாபார விஷயத்துக்காக ஹரித்வார் கிளைண்ட்ஸ் நம்ம கடைக்கு வந்ததுக்கு அவன் அவ்வளவு டென்ஷன் ஆயிட்டான். அதனாலதான் இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லாம விட்டுட்டேன். அண்ணே, அவன் பண்றத பண்ணிக்கிட்டே இருப்பான், நாம பாவம் பார்த்து விட்டுக்கிட்டே இருக்கணுமா? குறுக்கு வழியில போனா கொள்ள கொள்ளையா லாபம் சம்பாதிக்கலாம் நினைக்கிறானா? வீட்டுக்கு கடைசி பையனை தூக்கி வச்சுட்டு ஆணுல தலையில, அதான் கடைசியில நமக்கு பாடம் சொல்லி கொடுக்குறான். வர சொல்லுங்கண்ணே அவனை, ரெண்டுல ஒண்ணு பேசி முடிவு பண்ணிடுவோம். ஏய் சண்முகம், நான் ஏற்கனவே இந்த விஷயத்தை பத்தி பேசிட்டு வந்துட்டேன். ஓ, சார் என்ன சொன்னாரு? அவன் கொஞ்சம் பிடிவாதமா வீராப்பா தான் பேசினான். நானும் உமாவும் தான் அவன் வீட்டுக்கு போயிருந்தோம். ரெண்டு பேருமே அவன்கிட்ட தன்மையா தான் எடுத்து சொன்னோம். ஆனா எதுவுமே எடுபடல. அண்ணே, அவ பொண்டாட்டி இருக்காளண்ணே, பத்திரகாளி மாதிரி ஆடி இருப்பாளே. இவன் ஸ்க்ரூ கொடுத்து ஆடுற பொம்மை தானே. அன்னைக்கு நான் பொண்டாட்டி தாசன் சொன்ன உடனே அவனுக்கு மூக்கு மேல கோவம் வந்துச்சுல்ல. ஆனா அதுதானே உண்மை. எங்கண்ணே போச்சு அவனோட பழைய ரோஷம் வீரம்லாம்? எவனோ ஒருத்தன் வரதட்சணை வாங்கினான்னு போலீஸ் கிட்ட போய் அடி வாங்கினவன். அந்த முறுக்கு மிடுக்கெல்லாம் எங்க போச்சு? இப்ப அவன் காத்து இல்லாத பலூன் மாதிரி. அவன் பொண்டாட்டியும் மாமனாரும் சேர்ந்து ஊதி பெருசாக்க பாக்குறாங்க. என்னைக்கு வெடிக்கும்னு தெரியாது. ஆனா ஒரு விஷயம்னு, அவன் தனிப்பட்ட முறையில என்ன வேணா பண்ணிக்கட்டும். ஏன்னா அது அவன் குழந்தை, அவன் குடும்பம், அவன் வாழ்க்கை. சண்முகம், நீ சொல்றது சரிதான். ஆனா இப்ப அவன் தனியா வேற போயாச்சுல்ல, அதனால. அண்ணே, நான் இன்னும் பேசியே முடிக்கல. வியாபார விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவன் நமக்கு எதிரி தான். அவகிட்ட சமாதானம் பேசி எடுத்து சொல்லிட்டு இருக்கலாம் என்னால முடியாது. நான் இப்பவே போறேன், அவன் பதில் சொல்லட்டும். கேட்டு ஆர்டர் கொடுத்த எல்லாரும் நிக்க வச்சு நாக்க கொடுக்குற மாதிரி கேள்வி கேட்கிறேன். சண்முகம், நான் சொல்றத கேளு. ஒரு விஷயம் முடிஞ்சு போச்சுன்னா அதை மறுபடியும் கிளறி எடுக்கிறதுல என்ன இருக்கு? அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, ஹலோ, அப்படியா? என்ன ஹாஸ்பிட்டல்?
சரிங்க. நீங்க கொஞ்சம் பாத்துக்கங்க. நான் வீட்டுல போய் எல்லாரையும் கூட்டிட்டு வந்துடுறேன். கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கங்க. என்னாச்சுன்னு? வைஜெயந்திக்கு இடுப்பு வலி வந்துருச்சா? ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்களா? அவங்க வீட்ல இருந்து போன் வந்துச்சு. நம்ம உடனே போயாகணும். வா வா, சீக்கிரம் வா. டாக்டர், என்ன எப்படி இருக்கா? வலி இருக்கா? நான் எதுவும் செய்யணுமா? ஒண்ணும் கவலைப்படாதீங்க. பிபி சுகர் எல்லாம் நார்மலா இருக்கு. சர்விக் டயலேஷனும் சரியா இருக்கு. 3ல இருந்து 4 சென்டிமீட்டர் காட்டினாலே சுகப்பிரசவம் தான் 100%. இந்த வலி இருக்குங்கிறதுனால எதுக்கு தேவையில்லாம சிசரியன்லாம் பண்ணணும்? அதெல்லாம் நார்மலாவே வந்துரும். வீரமணியோட பொண்ணாச்சே. நீ வேணாலும் பாருங்க, நல்ல திடமா தெம்பா சூப்பரா பத்தெடுப்பா பாருங்க. போலீஸா இருந்தவங்கள தைரியசாலி. என்னங்க, புள்ளைக்கு ரொம்ப வலியா இருந்தா பேசாம சிசரியன் பண்ணிடலாம்ல. பொதுவா இப்ப எல்லாரும் பண்றது தானே. ஏய், என்ன தேடி பயம்? அதான் சொல்லிட்டு இருக்காங்களே விவரமா. சும்மா என்னத்தையாவது சொல்லிட்டு இருக்கிறது. பேசாம இருந்து வளையா நீ. நீங்க ஏங்க அவங்கள கத்துறீங்க? என்ன இருந்தாலும் பிரசவங்கிறது ஒரு அற்புதம் சார். நாங்க ஒரு நாளைக்கு 7-8 பிரசவம் பாக்குறோம். ஆனாலும் ஒவ்வொன்னும் ஒரு சவால் சார். நாங்க பாக்குற எல்லா பொண்ணுங்களும் சிசரியன் பண்ணணும் தான் அடம் பிடிக்கிறாங்க. சொல்லப்போனா நார்மல் டெலிவரிக்கு சான்சஸ் இருந்தாலும் வலி தாங்க முடியாம பயந்துகிட்டு சிசரியன் பண்ண சொல்றாங்க. முக்கியமா பேரண்ட்ஸ், ஹஸ்பண்ட் எல்லாரும் சப்போர்ட் பண்றாங்க. எப்படியாவது ஆபரேஷன் பண்ணி குழந்தை எடுத்தா போதுன்றாங்க. சிசரியன்ல நிறைய பிரச்சனைகள் இருக்கு. நல்லா இருக்கிற தாய்க்கும் குழந்தைக்கும் மயக்க மருந்து கொடுத்து ஆபரேஷன் பண்ணும்போது சம்டைம்ஸ் குடல் இறக்கம் கூட வரும். அப்பெல்லாம் குழந்தைக்கும் அம்மாவுக்கும் ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடும்ன்றதுனாலதான் ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப எடுத்த எடுப்புலயே ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்றாங்க. கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நீங்க எல்லாம் அந்த காலத்து ஆளுங்க. நீங்களே இப்படி பேசினா உங்க பொண்ணுக்கும் அதே மனநிலை தானே வரும். டாக்டர், அவ ஏதோ பேசிட்டு இருக்கா. நீங்க போங்க டாக்டர். நார்மல் டெலிவரிக்கே முயற்சி பண்ணுங்க. நார்மல் டெலிவரி தான் ஆகும். இவ்வளவு விடுங்க கழுதைய. நீங்க போங்க, நீங்க போய் பாருங்க. சரிங்க சார். பொண்ணாங்க. ஏண்டி நீ பேசாம இருந்து தோலைய கூறு கட்டவள. சும்மா குறுக்க என்னத்தை பேசிட்டாலே நீ. இந்த தடிப்பையில எல்லாம் நீ ஆபரேஷன் பண்ணியா பெத்து போட்ட? அதனாலதான் நான் சொல்றேன். அவனை பெக்கும் போது நான் எவ்வளவு வேதனைப்பட்டேன் தெரியுமா? 6 கிலோ இருந்தான். செத்து பொழைச்சேன் தெரியுமா? அக்கா, நானா பெத்து போட முடியும்? அதான் நீ 4 சட்டி சோறு சாப்பிடுவே நீ தான். சொல்லி கேட்றேன். அசிங்கமா இருப்பா. ஹாஸ்மாரிடி விடுறா நீ. என்ன பெத்து போட்டால பெத்து வேற. அவளே எப்படி பெத்து போட்டா? இந்த காலத்து பிள்ளையே ஏதோ பீஸா கீஸா எடுத்து விளங்காத சாப்பிட்டு தொலைங்க. அதான் பேசுறா பாரு. அவங்க வந்துட்டாங்க. சிவஞானோ, வாங்க வாங்க. வாங்கம்மா வாங்க. வாங்கம்மா, வாங்க வாங்க. வணக்கம் சம்பந்தி. சண்முகம் வைஜெயந்தி எப்படி இருக்கா? நல்லா இருக்கா. ஒன்னும் கவலைப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. சுகப்பிரசவம் ஆயிரம்னு டாக்டர் சொல்லிட்டு போயிருக்காப்ல. ஏதோ லேசா வலி இருக்கான். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நார்மலா ஆயிரும்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. சுகப்பிரசவம் ஆயிரும். அதெல்லாம் உங்க வரும்போது கேட்கும்போது எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. ஆமா, யாரு இந்த பொண்ணு? ஓ, நம்ம சண்முகம் தம்பி பொண்டாட்டியா? சரி 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 சரி. ஆசீர்வாதம் வாங்கிக்கோமா. இருக்கட்டுமா? ஏன் இருக்கட்டுமா? ஏமா ஏமா நல்லா இருமா, நல்லா இரு. பார்த்தா நல்ல பொண்ணு மாதிரி இருக்கு. நான் போய் பொண்ணுகிட்ட இருக்கேங்க. சரி, நீ போ. என் பொண்ணுக்கு பிரசவ நேரத்துல காலில் விழுந்திருக்க பாரு. அந்த முகூர்த்தம் உனக்கு கூடி சீக்கிரம் வளகாப்பு வருதா இல்லையான்னு பாரு. சண்முகம், பாத்துக்கோ, நீ வளகாப்பு வரணும், சீக்கிரமா வரணும். சரிதான், எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு. எல்லாம் நல்லா நடக்கணும் தான் நினைக்கிறோம். ஆனா விதிதான் என்னத்தையாவது சதி பண்ணி இழுத்தடிக்குது. நான் கூட கேள்விப்பட்டேன். நம்ம சரவணன் தம்பி ஏதோ உங்க வியாபாரத்துக்குள்ள பூந்து ஏதோ பிரச்சனை பண்றதா கேள்விப்பட்டேன்.